தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் தாலுகா புங்கவரநத்தம் பகுதியை சேர்ந்த யூடியூப் ஜோசியர் பணத்தை இரட்டிப்பு செய்து தருவதாக கூறி பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பலரிடம் சுமார் 3 கோடி ரூபாய் வரை மோசடி செய்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. நான் இதை வியாபாரமாக நான் செய்யவே இல்லை. என்னைக்குன்னா உன் காசை கொடுத்துருவேனே எங்க அண்ணங்கிட்ட பல லட்சத்தை ஏமாத்தி அடிமை மாதிரியே எங்க அண்ணனை எல்லாமே கொடுமைப்படுத்தி இன்னைக்கு எங்க குடும்பமே எல்லாம் சாகுற நிலைமையில எல்லாமே மருந்து குடிச்சாங்க. எங்க அண்ணன் எத்தனை தடவை தூக்க மாட்டி இருக்கிறான் தெரியுங்களா? வரக்கூடிய மக்களுக்கு என்னால் இயன்றதை செய்வேன். அது பலனடைஞ்ச வச்சு மக்கள் அதை அறிமுகப்படுத்தி ஓரளவு வருஷம் ஆண்டு முன்னேறிருக்காங்க. இந்த மக்களிடம் பல கோடி ரூபாயை ஏமாற்றி வாங்கியிருக்கிறான். என் ஆயுள் காலம் உள்ளவரை இதில் கண்டிப்பாக தொடர்ச்சியாக செய்வேன். திண்டுக்கல், சிவகங்கை, தூத்துக்குடி, ஏரல், எட்டயபுரம் இன்னும் பாதிக்கப்பட்டவங்க எக்கச்சக்கமாக இருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் தாலுகா புங்கவர்நத்தம் கிராமத்தை சேர்ந்த பாலசுப்பிரமணியம் என்பவர் ஜோசியம் பார்த்து குறி சொல்லி வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் இவருக்கென்று தனியாக யூடியூப் சேனல் ஒன்றையும் நடத்தி அதில் தன்னுடைய காரியங்களை ப்ரமோட் செய்தும் வந்துள்ளார். இந்த ப்ரமோஷனை பார்த்து மயங்கிய பலர் பாலசுப்பிரமணியத்திடம் ஜோசியம் கேட்டது மட்டுமல்லாமல், சாமி எங்களுக்கு பரிகாரம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் என்று பல ஆயிரம் ரூபாய்களை கொடுத்து பரிகாரத்தையும் செய்து வந்துள்ளனர். இந்த நிலையில் ஜோசியர் பாலசுப்பிரமணியன், அவரது மனைவி பாண்டியம்மாள் மற்றும் மகன் ஐயாதுரை மூவரும் சேர்ந்து மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்தவர்களிடம் சுமார் 3 கோடி ரூபாய் வரை பணம் வசூல் செய்து ஏமாற்றியதாக தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு புகார் மனு வரத் தொடங்கியது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை தாலுகா ஆலடிநத்தம் கிராமத்தை சேர்ந்த ராக்கன் என்பவரது மகன் பாண்டியன் கூறியிருப்பது, தாங்கள் கூலி வேலை செய்து வருவதாகவும் கடந்த ஆண்டு தனது பேரன் வாய் பேச முடியாமல் இருப்பதாலும் மகன் மற்றும் மருமகள் இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருவதாலும் பிரார்த்தனை செய்ய வேண்டி பாலசுப்பிரமணியனின் கோவிலுக்கு சென்றிருக்கிறார். அங்கிருந்த பாலசுப்பிரமணியம், அவரது மனைவி பாண்டியம்மாள் மற்றும் ஐயாதுரை ஆகியோர் சேர்ந்து புங்கவர்நத்தத்தில் ஸ்ரீ புதிய அண்ணாவிநாத சுவாமி திருக்கோவிலில் வைத்து உங்களுக்கு விசேஷ பூஜை செய்கிறேன், நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகிவிடும், என்னிடம் நீங்கள் எவ்வளவு பணத்தை கொடுக்கிறீர்களோ அந்த பணத்தை இரட்டிப்பாக்கி தருகிறேன், இது சாமி மீது சத்தியம் என்று கூறியதால் ஆசை வார்த்தைகளை நம்பி அக்கம்பக்கத்தில் கடன் வாங்கி 27 லட்சம் ரூபாயை ஜோசியர் பாலசுப்பிரமணியத்திடம் கொடுத்திருக்கிறார். வாங்கிய பணம் போதாதென்று மேலும் பணத்தை கேட்க மொத்தமாக 47 லட்சம் ரூபாய் வரை ஜோசியர் பாலசுப்பிரமணியனிடம் கொடுத்த நிலையில் பரிகாரம் செய்து தருகிறேன் என்று கூறியவர் கடந்த செப்டம்பர் மாதம் பணம் கொடுத்த பாண்டியன் ஜோசியர் பாலசுப்பிரமணியனின் செல்போனுக்கு தொடர்பு கொண்ட போது அது சுவிட்ச் ஆஃப் என்று வந்ததால் அதிர்ந்து போனார். கொடுத்த பணத்திற்கு பரிகாரம் செய்த நிலையில் அவை நடக்காமல் போனதால் அதை பற்றி கேட்க போன் செய்த நிலையில் சுவிட்ச் ஆஃப் என்று வந்ததால் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து இது குறித்து கொடுத்த பணத்தை திரும்ப தரும்படியும் கொடுத்த பணத்தை மீட்டு தர வேண்டும், அதே போல மூவரையும் கைது செய்ய வேண்டும் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்திருக்கிறார். ஸ்ரீ புதிய அண்ணாவின் திருக்கோவில் என்ற அறக்கட்டளை வச்சு நடத்துகிறேன். நான் மக்களுக்கு அருள்வாக்கு சொல்றவர் என்று சொல்லி அந்த யூடியூப்ல அவர் ஆடுறது, முள்ள விழுகிறது எல்லாத்தையும் போட்டு காமிச்சார். அப்பொழுது உங்களுடைய கோரிக்கை என்னென்றார், என் குடும்பத்தில் என் மகன் மருமகன் சேர்ந்து வாழவில்லை, அதுக்காக கோயில் அந்த பிரச்சனையை நானே தீர்த்து விடுகிறேன், 22 நாட்களை தீர்த்து விடுகிறேன் என்று சொல்லி என்னிடம் அறக்கட்டளை விட்டார். பூசை பண்ணி அதை 2 மடங்காக உங்களுக்கு உற்பத்தி பண்ணி தருகிறேன் என்று கூறினார். கொஞ்சம் கொஞ்சமாக என்னிடம் ஒரு 27 லட்சம் ரூபாயை பறித்து விட்டு உறவினர்களின் கூப்பிட்டு எனது உறவினர் ஒருவரிடம் 10 லட்சம் வாங்கி கொண்டார். அதனுடைய என் தங்கை அவர்களிடம் ஒரு 10 லட்சம் வாங்கினார். ஆக மொத்தம் 47 லட்சம் ரூபாய்
என்னிடம் வாங்கியிருக்கார். இதனைத் தொடர்ந்து கவிதா என்ற பாதிக்கப்பட்ட பெண்மணியும் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். அவரும் ஜோசியர் பாலசுப்ரமணியத்திடம் 40 லட்சம் ரூபாய் வரை ஏமாந்ததாக சொன்னது தலையில் குண்டை தூக்கி போட்டது. இதனால் அந்த பெண்ணின் குடும்பமே சாகும் நிலைக்கு இருப்பதாகவும் தெரிவித்தது காண்போரை கண்கலங்க வைத்தது. எத்தனை நாளைக்கு நாங்க எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறதுங்க. நாங்களும் எத்தனையோ போலீஸ் ஸ்டேஷன்ல, திண்டுக்கல்ல எஸ்பி ஆபீஸ்ல கொடுத்தா யாருமே எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. புங்கவனத்துல வந்து கொடுத்தா அவங்களும் கேட்கல. இங்கேயும் வந்து கொடுத்தா யாருமே எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. எத்தனை நாளைக்கு நாங்க இப்படி எங்க அண்ணன் பிள்ளைங்களை 2 பிள்ளைங்களை வச்சுட்டு அவன் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. எத்தனை நாளைக்கு நாங்க இப்படியே நாங்க வாங்கினவங்ககிட்ட யார்ட்டையுமே பதிலும் சொல்ல முடிய மாட்டேங்குது. தரேன்டாட்டி பிள்ளை, எங்க அம்மா எங்க அப்பா, எனக்கு வாழ்க்கை இல்ல. இவன் புருஷன் வந்துருவான்னு எங்ககிட்ட எந்த காசு பணத்தை பூரா எங்கிட்ட இருந்தது எல்லாத்தையும் வாங்கி நாங்க மில்லுல 11 வயசுல இருந்து வேலை செஞ்சோங்க. 1 ரூபாய்க்கு டீ வாங்கி கூட குடிக்க மாட்டோம். அவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க சம்பாரிச்சு எல்லாத்தையுமே ஒக்கிட்டு இன்னைக்கு நாங்க எல்லாமே நடுத்தரத்தில் நிக்கிறோம். இது குறித்து பலமுறை பல்வேறு காவல் நிலையங்களில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் கண்ணீர் மல்க கூறும் கவிதா, ஜோசியர் பாலசுப்ரமணியன் எங்கிருக்கிறார் என்பது கூட தெரியவில்லை என்று கூறுகிறார். சம்பந்தப்பட்ட பசுவந்தனை காவல் நிலைய காவலர்கள் மீது நம்பிக்கை இல்லாததால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து நேரில் புகார் அளித்ததாகவும் தெரிவித்தார். இந்த போலி சாமியாராக வலம் வரும் பாலசுப்ரமணியன் மீது ஏற்கனவே 2022ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட திண்டுக்கல் மாவட்ட பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் புகார் அளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. போலீசார் நடவடிக்கை எடுப்பார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.